ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மழைக்காலத்திற்கு ஏற்ற சூப்பரான கிச்சன் டிப்ஸஸ் தான். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ வாங்க டிப்ஸுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன். எதர் யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் இல்லை ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பாட்டில் கம்ஃபர்ட் இல்லைன்னா நீங்கள் சேஷே இருக்குது இல்லையா, 3 ரூபா தான் ஒரு பீஸு, அது வாங்கி அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அது கூட 1 கிளாஸ் நிறைய தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குலுக்கி எடுத்துக்கலாம். இந்த லிக்யூட் செம்ம வாசனையாக இருக்குங்க. கம்ஃபர்ட்டோட ஸ்மெல் அப்படி இருக்குது. இப்போ இந்த லிக்யூடை வச்சு மழைக்காலத்தில் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல்லை எப்படி விரட்டலாங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதுக்காக நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சொல்யூஷனில் ஒரே ஒரு மூடியை இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை மூந்து பார்க்குற செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம மழைக்காலங்களில் துணி துவைச்சி மடித்து வச்சுருப்போம். அப்புறம் ஒரு 1 or 2 days கழித்து எடுக்கிறப்ப பயங்கரமாக ஸ்மெல் வரும், ஒரு மாதிரி அவிஞ்ச ஸ்மெல் வரும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி நம்ம டிஷ்யூவில் நினச்ச அந்த கம்ஃபர்ட்டை இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க துணிகளுக்கு கீழே, அல்லது நம்ம ஃபோல்டு பண்ணுறப்ப பேப்பர் வச்சு மேலே ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா துணி, அதுக்கு கீழே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக துணியில் பட வேணான்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வச்சுட்டு கபோர்டை மூடிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மழை காலங்களில் வர்ற அந்த ஸ்மெல்லு எதுவும் வராது. கபோர்டை எப்போ திறந்தாலும் நல்ல வாசனையாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிற பெட்ஷீட்டு, தலகாணி ஓரெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். பெட்ஷீட் நம்ம நைட்டு போய் படுத்துட்டு பெட்ஷீட் எடுத்து போத்துனாலும் அதில் ஒரு அவிஞ்ச ஸ்மெல் வரும். அதுக்கும் இந்த மாதிரி பெட்ஷீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த கம்ஃபர்ட் கலவையை சேர்ந்த டிஷ்யூவை வச்சிட்டோன்னா நைட்டு அதை எடுத்து போத்துறப்ப நல்ல வாசனையே சூப்பராக இருக்கும். அடுத்ததாக டிப்ஸ் நம்பர் 2, இந்த மாதிரி தீப்பெட்டி மழை காலங்களில் பார்த்திங்கன்னா அப்படி நமுத்து போயிடும். நம்ம இதை உரசினோன்னா தீக்குச்சி பற்றவே பற்றாது, ரொம்ப டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைமில் பயங்கரமாக இரிட்டேட் ஆகுங்க. நம்ம த்ரோ பண்ணிவிட்டு இதுக்காக போயிட்டு புதுசாக ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரி செய்யாமல் இதை ஈஸியாக சுலபமாக எப்படி சரி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மேட்ச் ஸ்டிக்ஸில் நம்ம அந்த உரசுகிற இடம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பிஞ்சு அரிசி மாவை எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் தீக்குச்சி எடுத்து கொளுத்தி பாருங்கள், பர்ஃபெக்டாக கொளுந்தி வரும். நமுத்து போன அந்த பிரச்சனை இருக்காது. நீங்கள் இப்போ பூஜை டைமில் கொளுத்துறப்ப இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா பக்கத்தில் நமக்கு விபூதி இருக்கும் பூஜைக்கு யூஸ் பண்ணுறது, அதையும் எடுத்துட்டு இந்த மாதிரி தீட்டி விட்டுட்டு கொளுத்துனீங்கன்னா தீப்பெட்டி பர்ஃபெக்டாக பற்றிக்கும். இந்த டிப்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக மழைக்காலங்களில் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ரோசரி ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான். அதுவும் பார்த்திங்கன்னா மெயினாக இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் கொத்தமல்லி, பாஸ்மதி அரிசி, இதில் தான் பயங்கரமாக வண்டு பிடிக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, நம்ம சம்மர் டைமில் என்ன பண்ணிடணும், இதை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக நல்லா காய வச்சு எடுத்துடணும். காய வச்சுட்டு இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி தான் நம்ம சில பொருட்களை சேர்க்க போகிறோம் இதில். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் துவரம்பருப்பையும் உளுத்தம்பருப்பையும் எடுத்துருக்கிறேன். இதில் தான் பார்த்திங்கன்னா எப்பயுமே நிறைய வண்டு பிடிச்சிருங்க. ஏன்னா இதுதான் நம்ம அதிக குவான்டிட்டியில் வாங்கி வைப்போம். இப்போ இதை என்ன பண்ணலான்னா, இதை நல்லா நான் காய வச்சுட்டு எடுத்துட்டேன். தூசியெல்லாம் தட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வசம்பு இருக்குது இல்லையா, நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த மாதிரி வசம்பை எடுத்துக்கோங்க. இது இந்த குழந்தைங்களுக்கு கூட பொட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பிறந்த குழந்தைங்களாக இருந்தால் இதை சுட்டுட்டு கல்லில் இழைச்சி அந்த கறியை பொட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த வசம்பை இந்த உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு எது ஸ்டோர் பண்ணாலும் அது கூட சேர்த்துட்டு மூடி வச்சிங்கன்னா வண்டு பிடிக்காமல் இருக்கும். வசம்பு உங்கள் கையில் அவைலபிள் இல்லாதவங்க இந்த மாதிரி வேப்ப இலையை, காஞ்ச வேப்ப இலை, பச்சை வேப்பிலை எடுத்துடாதீங்க. அதில் உள்ள ஈரத்தன்மை நம்ம க்ரோசரி திங்ஸை இன்னும் வீணாக்கிடும். இந்த மாதிரி காஞ்ச வேப்பிலையை இதில் ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி மூடி வச்சாலும் நமக்கு வண்டு எதுவும் வராது. நம்ம மழைக்காலங்கள் ஃபுல்லாக வண்டு பிடிக்காமல் நம்மளோட க்ரோசரி திங்ஸை பத்திரமாக பாதுகாப்பாக வைக்கலாம்.
இதே மாதிரி நான் துவரம்பருப்புலேயும் இந்த வசம்பு பீஸை சேர்த்து வைக்கிறேன். இதை ரெண்டையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸு, மேக்ஸிமம் அந்த மாதிரி கொத்தமல்லியிலையும் மல்லி வரமல்லி வாங்கி வைப்போம் இல்லையா, அந்த மல்லியிலையும் சீக்கிரம் வண்டு பிடிச்சிரும். மல்லி தூளாகட்டும், முழு மல்லி ஆகட்டும். பாருங்கள், முழு மல்லி இது வாங்கி பையனுக்கு 1 மந்த்து தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதில் வண்டு பிடிச்சிச்சு. ஸோ இது என்ன பண்ணலான்னா, வண்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வண்டு பிடிச்சிட்டாலும் அதை எடுத்துகிட்டு போய் நல்ல வெயிலில் போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. மழை இல்லாத டைமில் வெயில் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் சூடு பண்ணி வண்டை போக்கிட்டு அதில் இந்த மாதிரி ஒரு கறி துண்டு, நம்ம அடுப்பு கறி இருக்கு இல்லையா, அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல கறி, அந்த கறி துண்டை இந்த மாதிரி அதுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா வண்டு எதுவும் வராது. முழு மல்லியில் இல்லை, ப்ளஸ் பொடியிலையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காமல் மழைக்காலங்களில் நம்ம சேஃபாக பாதுகாக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாஸ்மதி அரிசி மேக்ஸிமம் நார்மல் அரிசியை விட இந்த பாஸ்மதி அரிசி பச்சரிசியை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம். சீக்கிரம் வண்டு பிடிச்சிருங்க. அதுவும் மழை காலங்களில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, இதில் 4 வரமிளகாயை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வண்டு பிடிக்காது. நீங்கள் வரமிளகாய்க்கு பதிலாக நம்ம பிரியாணி இலை இருக்கு இல்லையா, அதையும் கூட சேர்த்து வைக்கலாம். வண்டு பிடிக்காமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் இந்த திங்ஸ் எல்லாம். அடுத்ததாக பாசிப்பருப்பு. நான் பாசிப்பருப்புக்கு முன்னாடியே டிப்ஸு சொல்லியிருக்கேங்க. நான் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பை அது கூட பிரியாணி இலை போட்டு மூடி வச்சாலும் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இல்லைன்னா பூண்டோட தோல் இருக்கு இல்லையா, அந்த காம்பு, பூண்டோட காம்பு ப்ளஸ் அந்த தேங்காயோட சில்லு, அதை இப்போது நல்லா காஞ்ச ஈரம் இல்லாத அந்த தேங்காய் சில்லை உள்ளே போட்டு மூடி வச்சாலும் வண்டு பிடிக்காமல் இருக்கும். இந்த டிப்ஸு நான் முன்னாடியே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், என்னோடய சேனலில் பார்த்துருப்பீங்க. அது கூட வேறு என்னவும் செய்யலாம் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு லைட்டாக அதை வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பை. இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறப்ப 2 in 1 பர்பஸுங்க. நம்மளுக்கு வண்டும் பிடிக்காமல் இருக்கும். 2வது நம்ம எதுக்காவது உபயோகப்படுத்தணும், பொங்கலுக்கு பாயசத்துக்கு அப்படின்னு உபயோகப்படுத்துறதுக்கு எடுக்கணுன்னா டக்குன்னு இது வறுத்தே இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக டக்குன்னு உபயோகப்படுத்திடலாம். இதுக்காக தனியாக உட்காந்துட்டு வறுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி வறுத்து வைக்கிறப்ப வண்டு பிடிக்காமலும் இருக்கும், நம்ம ஈஸியாக உபயோகப்படுத்துறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இந்த மாதிரி பொரியல் செய்வோம். எந்த விதமான பொரியலாக இருக்கட்டுங்க, எல்லா பொரியல்லையும் கொஞ்சமாக ஒரு சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு தூவி இறக்குனீங்கன்னா பொரியலோட டேஸ்ட்டு நார்மலாக நீங்கள் செய்யறதை விட அட்டகாசமாக இருக்கும். இது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த டிப்ஸு. எல்லா பொரியல்லையும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடைசியாக இறக்க போகிற நிமித்தில் சோம்புத்தூள் தூவினீங்கன்னா பொரியலோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.